கர்த்தர் நல்லவர். நம்மளை திருப்திப்படுத்துகிற காரியங்கள் உலகத்துல இருக்கா? நம்மளை திருப்திப்படுத்துகிற காரியங்கள் உலகத்துல இருக்குதா இல்லையா? டிக் பண்ணலாமா? எஸ் ஆர் நோ? நம்மளை எந்த உலகத்துல எந்த காரியம் திருப்திப்படுத்தலையா? திருப்திப்படுத்துதா? திருப்திப்படுத்தலையா? அப்பாடி. ஒரு நல்ல காலேஜ் கிடைச்சா ஒரு திருப்தி வருதா இல்லையா? ஒரு திருப்திப்படுத்துதுல. ஒரு நல்ல சாப்பாடை சாப்பிட்டா ஒரு திருப்தி. ஒரு நல்ல இடத்த வாங்கிட்டோமா ஒரு திருப்தி. அப்பாடி. பேங்க் பேலன்ஸ் 1 கோடி இருக்கு. திருப்தி ஆகுதா? திருப்தி இருக்கு. ஒரு நல்ல வீடு கிடைச்சிச்சுன்னா ஒரு திருப்தி. ஒரு நல்ல பிள்ளைகளை பெற்றுட்டோம்னா ஒரு திருப்தி. நல்ல இடத்துல கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம்னா ஒரு திருப்தி. திருப்தி. வாழ்க்கை நல்லா சுமூத்தா போனா ஒரு திருப்தி. அதனால நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய சத்தியம் என்னன்னா, உலகத்துல திருப்திப்படுத்துகிற காரியங்கள் இருக்கத்தான் செய்யுது. நீங்க இல்லைன்னு மட்டும் நம்பிடக்கூடாது. யார் சொன்னாலும் ஒத்துக்காதீங்க. அப்பா, இந்த படத்தை நம்ம நல்லா நடிச்சோம், ஒரு திருப்தி அவங்க வருது. நீ நல்லா நம்ம சபையை நீங்க நடத்தணும், ஒரு திருப்தி. சரிங்களா? இந்த மாதிரி திருப்திப்படுத்துகிற காரியங்கள் உலகத்துல இருக்கத்தான் செய்யுது. நீங்க இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நம்பர் 1. இப்ப நான் சொல்ல போற 2வது தான் உலகத்துல இல்லை. நான் சொல்ல போற 2வது. இதுக்கு மேல திருப்திப்படுத்த ஒண்ணுமே இல்லைங்கிற காரியம் உலகத்துல இல்லை. இதுக்கு மேல என்னடா திருப்திப்படுத்த போகுது? பணம் வந்துருச்சு, பேசாம படுத்துங்க முடியுதாங்க. செல்வப்பிரியன் செல்வத்தினால் திருப்தி அடைவதில்லை, கேட்கிறதுனால் காது நிரப்பப்படுவதில்லை. நிரப்பப்படுவதில்லை. நம்மளை திருப்திப்படுத்துகிற காரியங்கள் உலகத்துல இருக்கு. ஆனா இதுக்கு மேல நம்மளை திருப்திப்படுத்த ஒண்ணும் இல்லைங்கிற காரியம் உலகத்துல இல்லை. அதனாலதான் பெரிய பெரிய செல்வந்தர்கள் இன்னமும் சேர்த்து வைக்கிறாங்க. இன்னமும் சேர்த்து வைக்கிறாங்க. இன்னமும் இடம் வாங்குறாங்க. இன்னமும் பில்டிங் கட்டுறாங்க. இன்னமும் வாடகை விடுறாங்க. இன்னமும் 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 இன்னும் வேணும், இன்னும் வேணும், பத்தல, இன்னும் வேணும், இன்னும் வேணும், பத்தல, போதல, போதல, திருப்தியால, திருப்தியால. இவ்வளவு மில்லியன் தான் நம்ம வந்திருக்கிறோம். திருப்தியால, திருப்தியால. நம்ம உலக பணக்கார வரிசையில ஃபர்ஸ்ட் எடுத்து வந்துட்டோம். திருப்தியா? ஆஹா, தக்க வைக்கணும், தக்க வைக்கணும், தக்க வைக்கணும். திருப்தியாகல. பணம் திருப்திப்படுத்தவில்லை. கர்த்தர் நல்லவர். ஒரு படம் நல்லா ஹிட் கொடுத்துட்டோம். திருப்தியா? இதை விட அடுத்த ஹிட் கொடுக்கணும். நடிகர்கள் ஓடுகிறார்கள். வேர்ல்ட ஃபுல்லா அழைச்சி பாருங்க. திருப்தி உலகத்துல படுத்திருக்கு. ஆனா இதுக்கு மேல திருப்திப்படுத்த ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி ஒரு காரியம் உலகத்துல இல்லை. என் ஆண்டவர் சூப்பரான தீபன், அழகா டிசைன் பண்ணியிருக்கிறார். ஒன்னும் கூட இல்லை. எதை எடுத்தாலும் சொல்லுவேன் நான், திருப்திப்படுத்தல. நரகமே திருப்தி அடையாம இருக்கான். போதும் என்று சொல்லாத அக்னியுமே திருப்திப்படல. இன்னும் தான், இன்னும் தாங்குது, இன்னும் அள்ளி போடு ஆத்மா அப்படிங்குது. நரகம் திருப்தி அடையல. சமுத்திரமும் திருப்தி அடையல. எவ்வளவு நதி பாய்ஞ்சாலும் சமுத்திரத்துக்கு திருப்தி அடையலையா? சாலமன் எழுதுறாரு. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதான் வேர்ல்டு டிசைன். இதை உங்க வயசுல நீங்க புரிஞ்சுக்கணும். திருப்தி படுத்துற காரியங்கள் உலகத்துல இருக்கு. ஆனா இதுக்கு மேல திருப்திப்படுத்த ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி காரியம் உலகத்துல இருக்கு. அதனாலதான் நடிகர்கள் ஓடுகிறார்கள், அரசியல்வாதிகள் ஓடுகிறார்கள், பணக்காரர்கள் ஓடுகிறார்கள், ஓடுகிறார்கள், ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏன் திருப்தி இல்லை? ஏதோ ஒரு காலிடத்தை, வெற்றிடத்தை அவங்க ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஃபீல் பண்றாங்க. அந்த 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 இடத்த ஃபீல் பண்ண பாக்குறாங்க, முடியல. அவங்களால முடியல. படிக்கிறவன் படிச்சுட்டே இருக்கிறான். எம்பிங்கிறான், என்னமோ சொல்ல படிச்சுட்டே தான் இருக்கிறான். அவன் திருப்தி அடைய மாட்டேங்கிறான். போதும் அப்படிங்கிற இடத்துக்கு வர முடியல. ஏன்னா போதுங்கிற, இதுக்கு மேல ஒண்ணும் இல்லைங்கிற, இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற காரியம் உலகத்துல இல்ல. அதான் சிக்கல். அப்படின்னு சொல்லுங்க. வேர்ல்டு டிசைனை நீங்க புரிஞ்சுக்கணும். சாலமன் இப்படித்தான் நல்லா உள்ள போய் உள்வாங்கி இருக்கிறார். வேர்ல்டு நல்லா அலசி பிரசங்க கொண்டு இருக்கிறாரு. சும்மா பிரசங்க எழுதப்படல. நல்லா உலகத்துக்குள்ள போய் சுத்து முத்துன்னு பார்த்துட்டு எழுதியிருக்கிறாரு. என்னடா நடக்குது? கடைசியா சொல்லி ஆரம்பிக்கிறாரு. மாயை, மாயை, எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. திருப்தி அடையாத ஒரு உலகத்துக்குள், திருப்திப்படுத்தாத உலகத்துக்குள்ள நம்ம திருப்திப்பட முடியாத வாழ்க்கையை தேவன் வச்சிருக்கிறார்.
ஆமீன் சொல்லுங்க. உங்க நீங்க வாழ்ற இந்த உலக வாழ்க்கையினுடைய அமைப்பை புரிஞ்சுக்கிட்டீங்களா? திருப்திப்படுத்தாது. அதாவது இதுக்கு மேல நம்மளை திருப்திப்படுத்துகிற காரியம்னு உலகத்துல ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் நீங்க உங்க நியூஸ் எடுத்தா எதை எடுத்தாலும் இந்த ஓட்டத்தை நீங்க நல்லா பார்க்க முடியும். நம்ம நினைப்போம், அதுதான் காசு சேர்ந்துருச்சுல, பேசாம படுத்தவும் முடியாது, இந்த ஆள் எதுக்கு இப்படி போராடுறாரு, அங்க போய் கேட்டு பார்க்க மாட்டேன். நமக்கு அந்த காசு இருந்தா நம்ம நம்ம ஒரு வீடு வாங்கி நம்ம மாட்டுக்கு வாழ்ந்துட்டு ஐயோ அமைதியா இருக்கலாமே அப்படின்னு நினைப்பீங்க. முடியாது. நீங்க நினைப்பீங்க அவன்கிட்ட இருக்கிற காசு மட்டும் என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் பாட்டுக்கு ஒரு வீடை கட்டி 10 வீடை வாடகை விட்டுட்டு நான் பாட்டுக்கு இருப்பேங்க. முடியாது. 10 வீடு கட்டினா 20 வீடு கட்டலாமான்னு பார்ப்பீங்க எடுத்து. முடியாது. நினைப்பு தான் அப்படி இருக்கும். ப்ராக்டிக்கலா வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே கிடையாது. அதனால நீங்க வாழ்கிற இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைய, நீங்க வாழ்கிற இந்த உலக வாழ்க்கை எப்படியாக அமைக்கப்பட்டிருக்கிறதுன்ட்டு ஆண்டவங்க சொல்லி கொடுக்கிறார். இதை புரிஞ்சுக்குங்கிறார். உங்களை உலகம் திருப்திப்படுத்தும், ஆனா இதுக்கு மேல திருப்திப்படுத்த ஒண்ணும் இல்லைங்கிற அளவுக்கு உலகம் திருப்திப்படுத்தாது, திருப்திப்படுத்தியே படுத்தாது. இன்னைக்கு குடிச்சவன் நாளைக்கு குடிப்பான், நீ பாவம் செஞ்சவன் நாளைக்கு பாவம் செய்வான். இன்னைக்கு ஒன்று அழகா தெரிஞ்சுன்னா நாளைக்கு ஒன்று அழகா தெரியும். இந்த அளவுக்கு டம்மியா போயிடும், இன்னொன்று அழகு வருவாங்க. இதான் அந்த உலக ரன்னிங்ல இருக்கு. ஆமீன். திருப்திப்படுத்துகிற காரியங்கள் எதுவும் திருப்திப்படுத்தான்னு சொல்லக்கூடாது. திருப்திப்படுத்துகிற காரியங்கள் உலகத்துல இருக்கு. அப்படி பேசினா தப்பா சொல்லிடுவாங்க, ஏன் பணம் திருப்திப்படுத்தலையாமா அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. உலகத்துல எதுவும் திருப்திப்படுத்தாது அப்படி இல்லை. உலகத்துல திருப்திப்படுத்துற காரியங்கள் இருக்கு, மாத்தி புரிஞ்சுக்கங்க, இருக்கு. ஆனா இதுக்கு மேல நம்ம திருப்திப்படுத்துற காரியம் உலகத்துல இல்லை, அப்படி புரிஞ்சுக்கணும். இதுக்கு மேல அவங்க தேவையில்லப்பா, திருப்தி ஆயிட்டோம் இல்லை, இப்படி இல்லவே இல்லை. பைக் வாங்கினவன் கார் வாங்குவான், கார் வாங்கினவன் ஹெலிகாப்டர் வாங்குவான், அப்புறம் ஃப்ளைட் வாங்குவான், இன்னும் 10 ஃப்ளைட் வாங்குவான். அது இப்படியே தான் போவாங்க அவங்க. நீ பாருங்க, பெரும் 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 பணக்காரன் எல்லாம் ஏங்க இப்படி வளர்ந்துட்டே இருக்கிறாங்க அப்படின்னா திருப்திப்படுத்தல, திருப்திப்படுத்தல. அதனால இது கிடைச்சா திருப்தி ஆயிருவேன், அது கிடைச்சா திருப்தி ஆயிருவேன். தப்பா நினைக்கிறீங்கன்னு சொல்றாரு. தப்பு. திருப்தியாக மாட்டேன், ஏன்னா அது ஒன்று திருப்திப்படுத்தாது. ஆமீன். சரிங்க, இதுக்கு மேல என்னை திருப்திப்படுத்துற காரியம் ஒண்ணுமே இல்லைன்னு ஒண்ணு இருக்கானா? சத்தியமா இருக்கு, இருக்கு, இருக்கு. நம்பர் 1, எல்லா சொத்தும் உள்ளவரும், எல்லா சொத்து ஆஸ்தி, சொத்து பத்து சொல்றாங்க இல்லையா, எல்லா சொத்தும் சகல ஆசீர்வாதமும் ஐஸ்வர்ய சம்பன்னர், சகல சொத்துக்கும் அதிபதி, சகல சொத்துக்கும் சொந்தக்காரர், அதிபதியா இருக்கிறவரும், சகலத்தையும் செய்ய முடிந்தவரும் வல்லவரும். நம்பர் 3, ரொம்ப ரொம்ப நல்லவருமாயிருக்கிற கர்த்தராகிய தேவன். அருமையான வெளிச்சம். லேசா சொல்லிட்டு போவாங்க மற்றவங்க, டீப்பா ஆண்டு நம்ம சொல்லித்தர நல்ல வெளிச்சம் இது. எல்லா சொத்தும் இருக்கிறவரும் எல்லாம் வல்லவரும் ரொம்ப ரொம்ப நல்லவருமான கர்த்தராகிய தேவனை ஒரு மனுஷன் அடையும் போது, பெற்றுக்கொள்ளும் போது, சம்பாதித்துக் கொள்ளும் போது, சொந்தமாக்கி கொள்ளும் போது, இதுக்கு மேல திருப்திப்படுத்த ஒண்ணுமே இல்லைங்கிற இடத்த மனுஷன் அடைஞ்சிருவான். நான் சொல்றது உண்மை. ஏன்னா சொத்து, எனக்கு தேவையான சொத்து யார்ட்ட இருக்கு? நான் சொந்தமாக்கி இருக்கிறவரு சொத்துக்காரரு. நான் சொந்தமாக்கி இருக்கிறவரு எதை நினைச்சாலும் செஞ்சு முடிப்பாரு. நான் சொந்தமாக்கி இருக்கிறவரு சூப்பர் டைப்பு. அதாவது எனக்கு தேவையானது எல்லாம் அவர்கிட்ட கொட்டி கிடக்கு, மனசு திருப்தி அடையிறோம். இப்ப மனசு திருப்தி வருது. அவரு இப்ப என்கிட்ட சொத்து இருக்கு உதாரணம் வச்சுக்கோங்களேன், ஆனா நான் சகல வல்லவன் கிடையாது. அப்ப எனக்கு திருப்தியா இருக்குமா? எப்ப பறி போகுமோ, எப்ப சொத்து வாங்கி தெரியாதே, என்னையவே என்னால பாதுகாக்க முடியாது, சொத்துக்கு பாதுகாக்க முடியும். அப்ப அங்க ஒரு வெற்றிடம் காலியாகுதா? வெற்றிடம் இருக்கு, எனக்கு எல்லாம் செய்ய முடியும், ஆனா என்கிட்ட பணம் கிடையாது, வெற்றிடம். இந்த மாதிரி ஆட்கள் உலகம் அப்படித்தான் இருக்கு. இப்படிலாம் நீங்க வச்சீங்கன்னா திருப்தி அடைய முடியாது. ஒரு பூரணமா இருக்கிற ஒரு தேவன், அவர்கிட்ட இல்லாத சொத்தா, அவர்கிட்ட இல்லாத வல்லமையா, அவர்கிட்ட இல்லாத குணமா?
இந்த மாதிரி ஆளை நீங்க செலக்ட் பண்ணி இவரை அடைய நீங்க பார்க்கணும். இவர் நீங்க சொந்தமாக்க பார்த்துக்கணும். இங்கதான் இதுக்கு மேல என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஆளு சம்பாதிச்சதுக்கு மேல நீங்க என்ன சம்பாதிக்க போறீங்க யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்டவரை நீங்க சொந்தமாக்குனதுக்கு அப்புறம் இனி எதுக்கு நீங்க யாரை சம்பாதிக்க போறீங்க? இதுக்கு மேல யார் இருக்கா சம்பாதிக்கிறது? சொத்துக்கு சொத்து இருந்தா இருக்கிறாரு, பவருக்கு பவர் இருக்கிறாரு, நல்ல டைப்பு எது சம்பாதிக்க போறீங்க நீங்க? அது முடிஞ்சு போச்சே. அப்படி சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அதனாலதான் பாருங்களேன், பல கோடிகளுக்கு சொந்தக்காரா இருக்கிறவங்க அந்த கோடிகளால அவங்களை திருப்திப்படுத்த முடியாதனாலதான் டக்குனு இமயமலை போயிடுறாங்க. அங்க போய் சில ஆட்களை சித்தர்களை பார்த்துட்டு நீங்க இறைவனை பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. ஏன்? தேடு தேடு. கோடிகளால திருப்திப்படுத்த முடியல, திருப்தி அடைய முடியல. அவங்க தனியா ஒதுங்கி அந்த பரஞ்சோதியை நான் பார்க்கணும், வளரணும், அதுதான் திருப்தி அப்படின்னு உட்காராங்க போய். இதெல்லாம் வந்துட்டு அடையாளங்கள். திருப்திப்படுத்தல, ஆனா அது திருப்திப்படுத்துது. ஓடுறாங்க அங்க ஓடுறாங்க. ஆமீன், ஆமீன்.